எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே பெட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். சென்னையில கிடையாது, மதுரையில. இது வந்து சீமக்கல்ல இருக்கு. சீமக்கல் பெட் மார்க்கெட் அப்படின்னும் சொல்றாங்க. இது சண்டே மட்டும் கிடையாது. எல்லா கிழமையிலயும் வந்து இருக்கும். நான் போனது வந்து வெள்ளிக்கிழமையில தான் போய் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஷாப்ப மட்டும் தான் வந்து வீடியோ எடுத்தேன். சந்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு ஷாப் மட்டும் நல்லா பெருசா நல்லா இருந்துச்சு. அத மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பட் சந்தைய பத்தியும் வந்து சொல்லிடுறேன். நான் ஃபுல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அங்க சுத்தி பார்த்தேன். 1/2 மணி நேரம் சுத்தி பார்க்குற அளவுக்கு பெரிய சந்தை கிடையாது. என்ன தினுசா தான் அங்க இருக்கிறவங்க பார்த்தாங்க. இருந்தாலும் நான் உட்காந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ சந்தையில என்னென்ன பார்த்தேன், இந்த கடையில என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில மட்டும் தான் பெட்டுக்கான மார்க்கெட் பார்த்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா பெட்ஸுக்கு அப்படின்னு வந்து கோழி மார்க்கெட் இருக்கு. அத தாண்டி வந்து வேற எங்கேயும் பார்த்தது கிடையாது. இங்க மதுரையில இருக்க இந்த மார்க்கெட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா பெட்டுக்கானது கிடையாது. உள்ள ஃபுல்லா வந்து நெறைய இரும்பு கடை இருக்கு. இரும்பு சம்மந்தமான கடை. என்ன கடைன்னு எனக்கு தெரியல. பெட் ஷாப் அப்படின்றப்ப ஒரு 5லேருந்து 6 கடை இருக்கும் அவ்வளோதான். ஒரு 2, 3 கடை தான் வந்து நல்ல பெட் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பெட் ஷாப்னா எல்லா ஷாப்லயும் பெட்ஸ் இருக்கு. ஆரோக்கியமானதும் இருக்கு. மோஸ்ட்டாக அந்த பேர்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5லேருந்து 6 ஷாப்பில் ஒரு 2 ஷாப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பறவையோட அளவு, மீனோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. மற்ற ஷாப்பில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி எல்லா ஷாப்பும் ஒன்று தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டில் பேர்ட்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கன்னியூர்ஸ்லாம் அத்தனை கிடக்குது. ஒரே ஷாப்லேயே வந்து 3லேருந்து 4 பேர் கிட்ட வந்து இருக்குது. பேரா என்னன்னுலாம் தெரியாது. அத்தனை கன்னியூர்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. நிறைய கேஜஸில் நிறைய கன்னியூர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. சென்னையிலேயே வந்து நான் ஒரே ஷாப்பில் அத்தனை கன்னியூர்ஸ் பார்த்தது கிடையாது. ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் கன்னியூர். ஸோ அது எல்லாமே வந்து ஒரே ஷாப்பில் நிறையலாம் வந்து நான் பார்த்தேன். ஸோ பேர்ட்ஸில் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய விதமாக இருந்துச்சு. பஜ்ஜீஸ் எல்லா ஷாப்லேயுமே வந்து பஜ்ஜீஸ் இருந்தது. எப்படியுமே வந்து மதுரையில் பஜ்ஜீஸ் சீப்பாக வாங்கணும் அப்படின்னா இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பஜ்ஜீஸ் ப்ரைஸ் ரேஞ்செலாம் எதுவுமே வந்து நான் விசாரிக்கல. ஏன்னா சென்னைக்கும் மதுரைக்கும் எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் வித்தியாசம் இருக்கும். அதிகமாக கம்மியாக எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் நான் ப்ரைஸே வந்து விசாரிக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபிஷ்ஷஸை பற்றி ஓரளவுக்கு வந்து தெரியும். ஸோ நான் அங்கே வீடியோ எடுத்த அந்த விக்கி பாயிண்ட் அப்படின்ற கடையை தான் வந்து வீடியோ எடுத்தேன். விக்கி பெட்ஸ் பாயிண்ட்டுன்னு இருக்கும். அந்த மார்க்கெட்லேயே வந்து அந்த கடை தான் பெட்ஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸ் அப்படின்றப்போ பீட்டாஸ் எல்லாமே வந்து நார்மல் குவாலிட்டியில் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஓகே, ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஒரு பார்ட்டை வந்து ஃபிஷ்ஷுக்கும் இன்னொரு பார்ட் வந்து பேர்ட்ஸுக்கும் வந்து பிரித்து வச்சுருக்காரு. அதில் ஃபிஷ்ஷஸ் டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அது வந்து சண்டே கிடையாது சரிங்களா. சண்டே சாட்டர்டேனா கஸ்டமர் நிறையா வருவாங்க. க்ளீன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி வைக்கல. நான் போனது ஃப்ரைடே. அது ஒரு நார்மலான டேயில் போனப்போ எல்லா டேங்க்குமே வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க சரிங்களா. வீடியோ எடுக்க வரேன்ட்டும் க்ளீன் பண்ணலை. நான் வீடியோலாம் எடுக்க போகிறேன்னா க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாகவே வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு கஷ்டம் தான் சென்னையில் கொஞ்சம். பட் இது ஒரு நல்ல விஷயம். நார்மலாக கோராமிஸ் இருந்துச்சு, டெட்ராஸ் இருந்துச்சு, க்ளோ டெட்ரா இருந்துச்சு, க்ளோவிடோ இருந்துச்சு. கோல்ட் ஃபிஷ்ஷஸ் நிறைய இருந்துச்சு. கோல்ட் ஃபிஷ்ஷஸ் விரும்பி வாங்குவாங்களா என்னன்னு தெரியலை. கோல்ட் ஃபிஷ் கொஞ்சம் அங்கங்கே நிறைய தொட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. அதை தாண்டி வந்து டாக்ஸுமே மார்க்கெட்டில் வந்து கேஜஸில் போட்டு எல்லா ஷாப்லேயுமே வச்சுருந்தாங்க. இங்கேயும் வந்து ஒரு 2, 3 டாக் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் வந்து அந்த செக்ஷனில் வீடியோ எடுக்கிறப்ப அந்த கடையில் வந்து பயங்கரமாக கத்துச்சுங்க. இவர் எங்கே நான் கத்த போகிறாரான்னு நினச்சேன். வீடியோ எடுக்கிறப்ப தான் கையாமையான்ட்டு என்னை பார்த்துட்டு சத்தம் போட்டுச்சுங்க. இந்த விக்கி பெட் பாயிண்ட் இந்த ஷாப்பில் என்னென்ன பார்க்குறீங்களோ இது எல்லாமே தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க கடையில் இருக்கும். இதை தாண்டி புதுசாக அங்கே வந்து ஒன்றும் கிடையாது சரிங்களா. எல்லா ஷாப்லையுமே ஒரே விதமாக தான் வச்சுருக்காங்க. இதை தாண்டினா வான்கோழிலாம் ஒரு சில கடையில் வச்சுருக்காங்க. ஜாதி கோழி, சண்டை கோழிங்க வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழிங்க இருக்குது. அதெல்லாம் கறிக்கானது. வாத்துலாம் வந்து இருக்குது. கின்னி பிக்ஸ் இருந்துச்சு. ஆம்ஸ்டர்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருந்துச்சு. ஆம்ஸ்டர், கின்னி பிக்லாம் இந்த கடையிலையுமே வந்து இருந்துச்சு. சந்தை அப்படின்றத வந்து இதை சந்துன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபுல்லாக வந்து உள்ள சந்தாக தான் வந்து போகுது. மார்க்கெட் எங்கே இருக்குன்னே தெரியாமல் நான் பாட்டு அப்படியே மேப்பை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த விக்கி பெட் பாயிண்ட் அப்படின்றத மேப்பில் பார்த்தேன். அதை தாண்டி இன்னொரு கடைலாம் பார்த்தேன். இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் தேடினேன். அப்புறம் தான் அதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சென்னையில் இருக்க பல்லாவர் சந்தை, அப்புறம் அந்த கோழி மார்க்கெட்டு, அது கூட கம்பேர் பண்ணி இந்த மார்க்கெட் பார்த்தா இது ரொம்ப சின்னது தான். ஏன்னா மொத்தமாகவே ஒரு 5, 6 கடை இல்லை 7 கடை தான் வந்து பெட்டுக்கு அப்படின்னு இருக்கு. மீன்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 2 கடையில் தான் மீன் இருக்குது. அதுலேயும் ஒரு கடையில் தான் நிறைய இருக்குது. மீனுக்குன்றப்ப அப்போ ஒரு கடையை தான் அங்கே சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பெட்ஸ் கம்மி தான். பட் ஒரே இடத்துல வச்சுருக்கிறது நல்லா தான் இருக்குது. 5லேருந்து 6 கடை ஒரே இடத்துல பார்க்குறப்ப கண்டிப்பாக நல்லா தானே இருக்கும்.
இன்னொரு பெரிய சந்தை இருக்குது, நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஆனால் அது எனக்கு இங்கேருந்து ரொம்ப லாங்கு. சென்னையாக இருந்தால் வண்டியில் கிளம்பிடுவேன், இங்கே ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் திருப்பி மதுரை வருவேன். அப்போ எதனா புதுசாக வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரணும். நான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே கோயம்புத்தூருக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து எடுத்துட்டேன். இங்கே அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துட்டேன். ஓகே, நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் மதுரையில் என்னென்ன கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.